அந்தி கிறிஸ்துனுடைய பாகம் 2க்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஏன் இது இவ்வளோ தூரம் சொன்னேன்னா, இந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி கடந்த வாரம் பேசினதோட தொடர்ச்சியாக நான் இங்கே பேச வேண்டியது இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த ஒரு வசனம் தான் காரணம். எந்த வசனம் காரணம்? பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்க அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டீங்க. அது உண்மை. இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். சரி, இப்போ அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆவிகள் நம்மோடு இருக்கிறத உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுத்துட்டேன். மனுஷங்களாக இருக்கிறாங்கன்றதையும் அடையாளம் காட்டி கொடுத்துட்டேன். அடுத்தது கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பிரிவாக சத்தியத்துக்கு விரோதமாய் கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஆவிகளையும் நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் காட்டி கொடுத்துட்டேன். இப்போ இந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆவிகளை பற்றி பேசணும். அந்தி கிறிஸ்து வருவான்னு சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை குறித்து இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி, இந்த அந்தி கிறிஸ்து எப்படி எந்த மாதிரி செயல்படுவான்றதை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்கள்ன்றதை குறித்து நான் பேசுகிறதுனாலையும், பிசாசினுடைய நாமங்களை குறித்து பேசுகிறதுனாலையும் இந்த வேத பகுதியில் அநேகருக்கு சில தவறான கருத்து இருக்குது. நிறையா பிரசங்கியார்களே இது தவறாய் பிரசங்கிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அனுபவம் உடைய மூத்த ஊழியக்காரங்களே தவறாய் பிரசங்கிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இந்த வேத பகுதியை உங்களுக்கு மனக்கண்களை தேவன் திறக்கட்டும் இந்த நாட்களில். மத்தேயு 12 43வது வசனம், 44வது வசனம், 45வது வசனம் வேகமாக வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இறைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்புவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கு சம்பவிக்கும் என்றார். எத்தனை பேர் இந்த வேத பகுதியை பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறீங்க? பொதுவாக அந்த டெலிவரன்ஸ் ஊழியத்தில் இருக்கிறவங்க இதை அதிகமாக என்ன பண்ணுவாங்க? டெலிவரன்ஸ் ஊழியம் பண்ணும்போது டெலிவரன்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள உட்காந்துட்டு ஆலோசனை கொடுக்கும்போது, அம்மா பைபிளில் இங்கே ஒரு வசனம் இருக்குது, எடுத்து வாசிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது வறண்ட இடங்களுக்கு போய் அலைந்து திரிந்து இளைப்பாறுதல் இல்லாமல் மறுபடியும் அந்த மனுஷங்கிட்டே வருமா. அந்த ஆவி விரட்டி விட்ட ஆவி, அந்த ஆவி வந்தோடனே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வீடு பெருக்கி ஜோடி இருக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோன்னே போய் இன்னும் 7 ஆவியும் கூட்டிகிட்டு உள்ளே வந்துருமா. அப்போ அந்த மனுஷன் இப்போ இருக்கிற அந்த பிரச்சனையோட பிசாசனோட போராட்டத்தோட இன்னும் அதிகமாக போராட்டத்தை அனுபவிப்பான். இப்படின்னு பிரசங்கம் பண்ணி கேட்டவங்க எத்தனை பேர்? இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி கேட்டவங்க எத்தனை பேர்? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நம்ம சபை சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபை. எந்த ஒரு வசனத்தையும் நம்ம ஃப்ளோவை பார்க்காம பிரசங்கிக்க ஏதோ மேட்ச் ஆகுது, அந்த பிரசங்கத்துக்கு அந்த வசனம் ஆக்டாக இருக்குது, எடுத்து அந்த இடத்துல அந்த பிரசங்கத்துக்கு அந்த வசனத்தை வச்சிட்டோம், இல்லை ஒரு ஊமைக்கோ ஒரு உதாரணத்துக்கோ அந்த வசனத்தை வச்சிட்டோம் அப்படின்னு வைக்கக்கூடாது. இங்கே இந்த வசனம் சொல்லுகிற காரியமே வேறு. இது அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசின விஷயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. என்ன பாஸ்டர் எங்கேக்கும் முடிச்சு போடுறீங்களே, சம்மந்தம் இல்லாமல் அந்தி கிறிஸ்து எதுக்கு இதுக்குள்ளே வந்தான் அப்படின்னா, இப்போ பிரசங்கிக்க போகிறத நல்லா கவனிங்க. ஃப்ளோ ஒரே நேர்கோட்டில் போயிட்டுருக்கா. மத்தேயு 12வது அதிகாரம் போயிட்டுருக்கா. இப்போ இங்கே ஒரு காரியம் நடக்குது. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போகும்போது இதை யார் சொல்கிறான்னா, இயேசு சொல்லிகிட்டு இருக்காரு, இயேசு பேசிகிட்டு இருக்காரு. இயேசு இந்த அசுத்தாவியை குறித்து என்ன பொல்லாத ஆவியை குறித்து ஏன் பேசுகிறாரு, எதற்காக பேசுகிறாரு, ஏன் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த அதிகாரம் நீங்கள் பார்க்கும்போது 12வது அதிகாரம், இதில் நீங்கள் பார்க்குறது 43வது வசனம். இந்த 43வது வசனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும்.
இந்த ஃப்ளோவை பார்க்கணும். முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ 22வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடனும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இங்கே தான் கவனிக்கணும். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசின் தலைவனாகிய பெயேர்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகனாய் அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைய கவனிங்க. இந்த பரிசேயர்கள் இயேசுவை குற்றப்படுத்துறது என்னன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்கன்னா, இவன் பிசாசினுடைய தலைவனுடைய உதவினால என்ன பண்ணுறான், பிசாசுகளை துரத்துறான். இப்போ இயேசப்பா கிட்ட ஒரு நல்ல யூனிக்னஸ் இருக்குது, ஒரு சூப்பர் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் என்ன பாலை போட்டாலும் அந்த பாலை வாங்கிய ரிட்டன் அந்த பாலை அவர்களுக்கே போடுவார். அவரை எதை வச்சு, எந்த சொல்லாடலை வச்சு அவரை சிக்க வைக்க பார்க்குறாங்களோ அதே சொல்லாடலே, அதே ஓமையை, அதே காரியத்தை மையமாக வச்சு அவங்களுக்கு புரிய வைப்பார். வந்த பாலை ரிட்டன் விடுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இயேசு ஏன் அசுத்தாவி பொல்லாதாவின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி அந்த பரிசேயர்கள் அவரை பிசாசுன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க சொன்ன அந்த பாலை எடுத்து அவங்களுக்கே ரிட்டன் போடுற மாதிரி, அவங்க சொன்ன கான்செப்டை வச்சு அவருக்கு ரிட்டன் பதில் அளிக்கிற மாதிரி சொல்ல வர காரியம் தான் இது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? சொன்னது புரிஞ்சிச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இப்போ அவங்க என்ன குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ துரத்துனானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். உண்மைதானே? இப்போ இந்த சபை இருக்குது, இந்த சபையில் பாதி பேர் இந்த சபைக்கு விரோதமாக செயல்பட்டால் சபை வளருமா? அப்போ ஒரு ராஜ்யம் கட்டப்படணும்னா அது தனக்குத்தானே பிரிஞ்சிருக்க முடியுமா? இப்போ அதை தான் அவர் சொல்கிறார் அவங்களுக்கு. தனக்குத்தானே எந்த ஒரு ராஜ்யம் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் பாழாய் போகும். தனக்குத்தானே தனக்கு விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பா நான் பிசாசை விரட்டினா நான் பிசாசுக்கு விரோதமாக பிசாசே செயல்படுற மாதிரி இருக்குமே. அப்போ பாருங்கள், இங்கே 38வது வசனத்தில் எப்படி இருக்குன்னா, அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். யூதர்கள் பொதுவாக என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? உம்மால ஒரு அடையாளம் வேணும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்தேன்னு சொல்கிறீல்ல, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமி. அவர் தான் சொல்கிறாரு, நான் சாத்தானுடைய உதவினால சாத்தானை துரத்தினா அவனுடைய ராஜ்யம் எப்படிப்பா கட்டப்படும்? நான் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்தேன்னு சொல்கிறீல்ல, அப்போ எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமி. அந்த அடையாளத்தை கேட்ட உடனே தான் சூப்பராக ஒரு பதில் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு வார்த்தையை கடினமாக பயன்படுத்திட்டாரு பாருங்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, யார்? இயேசு சொல்கிறாரு, இந்த பொல்லாத, நல்ல கவனிங்க, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இது யாரை சொல்கிறா? இயேசு யாரை சொல்கிறா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார்னு இயேசு யாரை சொன்னார்? அவருடைய ஜனங்களை தான், யூதர்களை தான், இஸ்ரவேல் இனத்தாரை தான், அந்த பரிசேயரை தான், அந்த வேதபாரகரை தான். என்னன்னு சொல்கிறாரு? அடையாளத்தை கேட்டிங்களே, இந்த பொல்லாத விபச்சார சந்ததி. இப்போ உங்களுக்கு கோவம் சுல்லுன்னு ஏறுதா இல்லையா? அவங்களுக்கு ஏறி இருக்குமா இல்லையா? ஓப்பனாக சொல்லுவோம், ஓப்பனாக பேசுவோம். அவரை நம்ம பிசாசுன்னு குற்றப்படுத்தணும். இவர் என்னாருன்னா, நான் பிசாசு இல்லைப்பா, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தேன், அடையாளத்தை கண்டுனோம். விபச்சார சந்ததின்ட்டார, விபச்சார பொல்லாத விபச்சார சந்ததி. நான் கூட யோசித்தேன், எதுக்கு ஏசப்பா இவ்வளோ கடினமாக பேசியிருக்கணும்? என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேணாமே. அப்போ பின்னாடி தான் எனக்கு அதனுடைய மீனிங்கே தெரிஞ்சிச்சு. நம்ம வாட்சம் பாருங்கள், 43, 44, 45 அதில் இருக்க ஆன்சரு. இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? 43, 44, 45 வசனத்தில் இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து வருவோம் பாருங்கள்.
அடையாளத்தை தேடுகிறார், பொல்லாத விபச்சார அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுப்பதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இதை சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த 43வது வசனம் வருது. நான் பேசிகிட்டு இருந்தது இப்போது 40வது வசனம் பேசிகிட்டு இருந்தேனா, அப்படியே 40வது வசனத்திலேருந்து 43வது வசனத்துக்கு வருவோம். யாரும் வாசிக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். இப்போ இந்த பிரசங்கத்தை இந்த ஊழியக்காரங்க டெலிவரன்ஸ் ஊழியத்தில் இருக்கிறவங்க பிசாசை விரட்டி விட்டேன், அது மறுபடியும் போய் என்ன பண்ணிருச்சு, இவங்க ஒழுங்காக இல்லை, அதனால் என்ன பண்ணிருச்சு, மறுபடியும் இன்னும் 7 பிசாசை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோ என்ன சொல்லுதுன்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வசனம் தொடர்ச்சியாக அதே அதிகாரத்தை தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவரை இயேசுவை அவர்கள் பிசாசான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. பதிலுக்கு அவங்க லாங்குவேஜில் அவங்க மொழியிலேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒரு கான்செப்டை ஒரு ஓமையை அவர் இங்கே சொல்கிறாரு. இது பிசாசை விரட்டுறதுக்கும் இந்த கான்செப்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இது அந்தி கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகிற விஷயம். எப்படி அப்படின்னா, இங்கே அசுத்தாவின்னு சொன்னது எதை தெரியுமா, விக்கிரக வழிபாடு. அசுத்தாவின்னா என்ன தெரியுமா, சிலை வழிபாடுன்னு அர்த்தம். இங்கே ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த அசுத்தாவின்ற இடத்துல எதை போட்டுறணும், சிலை வழிபாடை போட்டுருங்க. ஓகேவா? ஒரு மனுஷன் இருக்கு பாருங்க, அந்த ஒரு மனுஷன் இங்கே யாரை குறிக்குது தெரியுமா, இஸ்ரவேல் இனத்தார. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை புரிஞ்சுருந்தா நல்லா கையை தட்டி. அசுத்த ஆவின்றது விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு. இங்கே ஒரு மனுஷன்றது யாரை சொல்கிறாரு ஆண்டவர் ஓமையா அப்படின்னா, இஸ்ரவேல் இனத்தார. பாருங்களேன், இந்த அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்ட போது வறண்ட இடங்களில் அலைந்து இறைப்பாளல் தேடியும் கண்டடையாமல். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்து தேசத்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பு நாள் வரைக்கும் அவங்கள்ட்ட சிலை வணக்கம் இருந்துச்சு. வரலாறு சொல்லுது அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, இஸ்ரவேலர்கள் தான், தேவனுடைய ஜனம்தான். அவர்களிடத்துல எகிப்து தேசத்து அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோன் சிறையிருப்பு வரைக்கும் என்ன இருந்துச்சு, அவங்கள்ட்ட சிலை வணக்கம் இருந்துச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. அசுத்தாவின்றது ஒரு சிலை வணக்கம், ஒரு மனுஷன்றது இஸ்ரவேல் இனத்தார். அவர்களை விட்டு புறப்பட்டு போகும்போது எப்போ தெரியுமா, பாபிலோன் சிறையிருப்பு வரைக்கும் சிலை வணக்கம் இருந்துச்சு. பாபிலோன் சிறையிருப்புக்கு அப்புறம் இந்நாள் வரைக்கும் அவர்கள் சிலை வழிபாடு பண்ணலை. இந்த இஸ்ரவேல் இனத்தை விட்டு இந்த சிலை வணக்கம் போன பிறகும், புரிஞ்சிச்சா, போயிருச்சு. இப்போ என்ன இருக்குதா, இருக்கா, இல்லை. அசுத்தாவி அந்த சிலை வழிபாடு அவர்கள் விட்டு போன பிறகும் வறண்ட இடத்தில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்புவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டும் இருக்கிறதை கண்டு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. இவர்களுக்குள்ளே இருந்த சிலை வணக்கம் பாபிலோனுக்கு அப்புறம் என்னது, சிறையிருப்புக்கு அப்புறம் இல்லை. புரிஞ்சிச்சா? ஆனால் இப்போ அந்த வீடு எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது. இஸ்ரவேல் இனத்தார் எப்படி இருக்கிறாங்க, எம்டியாக இருக்கிறாங்க. ஏன் எம்டியாக இருக்கிறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வீட்டோட உரிமையாளர் இயேசு, அந்த வீட்டினுடைய எஜமானன் இயேசு, ஆண்டவராக இயேசு 2000 வருடத்துக்கு முன்பதாகவே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் எஜமான் அந்த மெசியாவாகிய கிறிஸ்து வந்த பொழுது வீட்டின் உரிமையாளர் எஜமானை அந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கலை. இஸ்ரவேல் ஜனம் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, மெசியாவை ஏற்றுக்கொள்ள, மெய்யான மெசியாவை மெய்யான கிறிஸ்துவை அந்த வீட்டுக்குள்ள விடலை. வீடு வெறுமையாக தான் இருக்கு. ஐயா, அவங்கள விட்டு சிலை வணக்கம் போனது சந்தோஷம்தான். எகிப்து தேசத்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த அசுத்தாவி அந்த வீட்டை விட்டு ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு இஸ்ரவேல் இனத்தை விட்டு போனது சந்தோஷம்தான். ஆனால் அந்த வீட்டினுடைய எஜமான், அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமே, அது வெறுமையாக இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் இனத்தார் யாரை ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்துவை மெசியாவை ஏற்றுக்கொள்ளலை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட கூட்டி கொண்டு வந்து, இப்போ மேட்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர்கள் சிலை வழிபாடு உடையவர்களாக இருந்தாங்க. ஆனால்
இப்போ சிலை வழிபாடை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மெசியாவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் முன்பு இருந்ததை விட இன்னும் மோசமான விக்கிரக வழிபாடுக்குள்ளே போக போகிறாங்க. இப்போ இல்லை, ஆனால் போக போகிறாங்க. இது தீர்க்க தரிசனம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இது இயேசு உரைத்த தீர்க்க தரிசனம். இது எப்படி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, எப்படியா இது போய் அந்தி கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதுல புரிஞ்சிருவீங்க. எப்படி தெரியுமா? திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள மெய்யான மெசியாவை ஏற்றுக்கொள்ளலை. 7ன்றது பரிபூரணம். இந்த சிலை வழக்கத்தினுடைய பரிபூரணமாகிய அந்தி கிறிஸ்துவை அவர்களை வீட்டுக்குள்ள விட்டாங்க. புரியுதா நான் சொன்னது? விக்கிரக ஆராதனையின் சிலை வணக்கத்தின் பரிபூரணத்துக்குள்ள முந்திய நிலைமையோட பிந்திய நிலைமையோட முந்திய நிலைமை அதிகமாக சொல்றது புரியுதா? பாருங்க, இங்கே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். எங்கே குடியிருக்குமா? இஸ்ரவேல் இனத்தார்கிட்ட அவங்க சிலை வணக்கத்தில் பரிபூரணமாக போகிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட என்ன இல்லை, சிலை வழிபாடு இல்லை. ஆனால் மெசியாவை வீட்டின் உரிமையாளரை எஜமானனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காததுனால அந்த வீடு வெறுமையாக இருந்ததுனால இப்போ முன்னாடி அசுத்தாவி இப்போ வேறு பொல்லாத சிலை வணக்கத்தினுடைய பரிபூரணமாகிய அந்தி கிறிஸ்துவை இந்த இனத்தார் அவங்க வீட்டுக்குள்ளே ஓட போகிறாங்க. அந்தி கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அதை தான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். வெள்ளை குதிரையில் ஒருத்தன் வருவான், அவன் சமாதானத்தை தருகிறவனாக வருவான், இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவாய் வருவான். 3.5 வருஷம் வரைக்கும் அவன் தன்னை வெளிப்படுத்த மாட்டான், இஸ்ரவேலுக்கு ஆதரவாகவே இருப்பான். ஒரு நாள் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தன்னை பகிரங்கமாக வெளிப்படுத்துவான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து நானே கிறிஸ்து, என்னை வணங்கணும்னு சொல்லுவான். அதுதான் பொல்லாத விபச்சார சந்ததி. மெய்யான கணவனை விட்டுவிட்டு மணவாளனை விட்டுவிட்டு எந்த ஒரு மணவாட்டியும் மணவாளனை விட்டுட்டு வேற ஒருவனை ஏற்றுக்கொண்டால் அதுதான் விபச்சாரம். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதை தான் இப்போ இஸ்ரவேலர்கள் செய்ய போகிறாங்க. இதை தான் இயேசு சொல்கிறாரு, எப்பா இங்கே திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது இந்த வசனத்தை கவனிங்க, அப்பொழுது அந்த மனுஷனுடைய, எந்த மனுஷனுடைய? இஸ்ரவேல் இனத்தாரனுடைய முன்னிலைமையிலும் அவங்க விக்கிரக ஆராதனையில் இருந்தாங்க பாருங்க, சிலை வணக்கத்தில் இருந்தாங்க பாருங்க, அந்த முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். ஏன்னா அந்தி கிறிஸ்துனுடைய பூரணத்தில் வந்துட்டான் அவன் இஸ்ரவேல். அவன் பின்னிலைமை அதிலும் கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும். யாருக்கு சம்பவிக்குமா? இஸ்ரவேலுக்கு சம்பவிக்கும். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வெள்ளை குதிரையில் போலியான சமாதானத்தை கொண்டு வருவான். போன வாரம் பிரசங்கம் பண்ண பாருங்க, அதோட தொடர்ச்சி தான். அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை உங்களுக்கு நேற்றுக்கு அடையாளம் கண்டு கொண்டு காமிச்சேன். இன்றைக்கி அந்தி கிறிஸ்துவை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்குறேன். அவன் வந்து தேவாலயத்தில் உட்காருவான். தேவாலயத்தில் உட்காந்து என்ன வணங்கணும், நான் தான் கிறிஸ்துன்னுவான். இதுதான் என்னது? விபச்சார, இந்த பொல்லாத விபச்சார சந்ததின்னு இஸ்ரவேல் இனத்தாரை ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அவனுடைய முந்திய நிலைமையோட பிந்திய நிலைமை அதிக கேடு உள்ளதாய் மாறுச்சு. ஏன் தெரியுமா? அப்போ அவன் விக்கில சில வழிபாடு தான் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அந்தி கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டான்? அப்போ தான் அவங்களுக்கு ஞான உதயம் வரும். என்னன்னு? தேவாலயத்தில் உட்காந்து எல்லாரும் என்ன கடவுள் நான் வணங்குடான்னும் போது தான் மணவாளன் இவர் இல்லடான்றது எனக்கு என்ன பண்ணும். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு? 12வது அதிகாரம் இந்த ஃப்ளோ நீங்கள் துவக்கத்துலேருந்து வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஏன் இயேசு அசுத்தாவி, ஏன் பொல்லாதாவி, ஏன் அந்த மாதிரி அவர் ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா, அவங்க இவர் மேலே என்ன குற்றச்சாட்டை வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க பாணியிலே அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்கிற அந்த பிசாசு மேட்டரை வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறாரு? ரீப்ளே பண்ணார். புரிஞ்சிச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு ஆவி தேவனையோ இல்லை கிறிஸ்தியேசுவையோ இல்லை திருத்துவத்தையோ பரிசுத்த ஆவியோ மறுதளிக்கிறதோ அந்த ஆவி எந்த ஆவி இல்லை, அது தேவனால் உண்டான ஆவி. அது என்ன ஆவி?
அந்தி கிறிஸ்துனுடைய ஆவிக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்தி கிறிஸ்துவுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிப்படுத்தல அவன் வரப்போகிறான், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது வரப்போகிறான். அப்போ ஜனங்கள் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத விபச்சார சந்ததியாய். விபச்சாரம்னா என்னது? விபச்சாரம்னா என்னது? கணவன் மனைவி உறவு. இந்த கணவன் மனைவி உறவில் கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தவனை ஒரு மனைவி இல்லீகல் அஃபரை வச்சுருந்தா அது என்னது? மெய்யான மலவாளனாகிய கிறிஸ்துவை மெஷியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிச்சிட்டு இப்போது போலியான சமாதானத்தை ஒருத்தவங்க கொண்டு வருவான் பாருங்க, அவனை அந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளும்போது அது என்னது? விபச்சாரம். புரியுதா? இப்போ அவங்களுடைய முந்தைய நிலைமையோட பிந்திய நிலைமை எப்படி இருக்குது? அதிக கேடாக மாறுச்சு. இதை தான் அவர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒழிய பிசாசை விரட்டி விட்டோம், அந்த பிசாசு சிஸ்டர் கவுன்சிலிங் கொடுத்துட்ருப்பாங்க இந்த வசனத்தை வச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதற்கான வசனம் இருக்குது. பிசாசை துரத்துனா என்ன கவுன்சிலிங் கொடுக்கணும், என்ன வசனத்தை பயன்படுத்தணும், அந்த வசனத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். வசனத்தை ஏன் விருப்பத்துக்காகவோ உங்கள் விருப்பத்துக்காகவோ யாரும் என்ன பண்ண முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணோம்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டைல் இருக்கலாம். ஆனால் கருப்பொருள், இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணாலும் அதுதான், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் அதுதான், ஆப்பிரிக்காவில் இருக்க பிரசங்கம் பண்ண ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், கென்யாவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மூலையில், எந்த ஒரு நாட்டில், எந்த ஒரு சந்தில், எந்த ஒரு இடத்துல இருந்து இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணாலும் இதுதான். இதை தாண்டி ஒருத்தவங்க பிரசங்கம் பண்ணானா அதுதான் என்ன பிரசங்கம், அதுதான் என்ன உபதேசம். இது அநேக ஊழியக்காரங்க இதனுடைய அந்தி கிறிஸ்துனுடைய மையத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்கிற காரியம் வெளிப்பாடு இல்லாமல், வெளி உணர்வு இல்லாமல், அறியாமையினால் பிசாசை வரட்டுறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பொருந்துகிற மாதிரி இருக்குது. உண்மைதான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ராமேன்னு சொல்லுங்களேன். சரி, இந்த நாளில் அந்தி கிறிஸ்துவ உங்களுக்கு அடையாளம் கட்டி கொடுத்துருக்குறேன். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான்? இஸ்ரவேல் ஜனங்களை விலை பண்ணி என்ன விக்கிரக ஆராதனை பரிபூரணத்துக்குள்ளே கொண்டு போவான். அவன் ஒரு நாள் தேவாலயத்தில் வந்து உட்காருவான். வசனம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம்.